Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 414 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தீஸ்தா நதி கிழக்கு இமயமலையில் இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள பௌகுன்றி மலையில் உற்பத்தியாகிறது. மேற்கு வங்கம் வழியாக பாயும் தீஸ்தா நதி வங்கதேசத்தின் ரங்பூர் பகுதியை செழிப்பாக்கிய வேகத்தில் இறுதியாக பிரம்மபுத்திராவுடன் கலக்கிறது. வேளாண் உற்பத்தி மற்றும் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த இந்தியாவும் வங்கதேசமும் தீஸ்தா நதியை பெரிதும் நம்பியுள்ளன. வங்கதேசத்தை பொறுத்தவரை தீஸ்தா நதி உயிர் நாடியாக உள்ளது. அந்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் தீஸ்தா நதியைத்தான் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியான வறட்சி வங்கதேச விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக வங்கதேசம் ஒவ்வொரு ஆண்டும் 15 லட்சம் டன் அரிசி உற்பத்தியை இழப்பதாக சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சிக் கழகம் மதிப்பிடுகிறது. இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் வேளாண் உற்பத்தியை பசுமையாக்கும் தீஸ்தா நதி பாசன வலையமைப்புகள் மற்றும் நீர்மின் திட்டங்களில் முக்கிய பங்களிப்பை அளித்து வருகிறது. பகிரப்பட்ட சார்பு இருந்தபோதிலும் இந்தியா வங்கதேசம் இடையே சமமான நீர் பகிர்வு ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்படவில்லை. 1983ஆம் ஆண்டு தீஸ்தா நதி நீரை 39% இந்தியாவும் 36% வங்கதேசமும் பயன்படுத்த தற்காலிக ஒப்பந்தம் வரையறுக்கப்பட்டது. எஞ்சிய 25% நீர் ஒதுக்கப்படாமல் விடப்பட்டது. எனினும் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை. 2011ஆம் ஆண்டில் இரு நாடுகளும் வறண்ட பருவ நீரோட்டத்தில் 37.5% வங்கதேசத்திற்கு வழங்கும் வகையில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருந்தது. எனினும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் எதிர்ப்பால் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாமல் கைவிடப்பட்டது. இதன் விளைவு இந்தியா வறட்சியான மாதங்களில் வங்கதேசத்திற்கு போதுமான தண்ணீரை திறப்பதில்லை என்றும் வடக்கு பகுதி தண்ணீர் பிரச்சினையால் திணறுகிறது என்றும் வங்கதேசம் குற்றச்சாட்டை முன்வைத்தது. இரு அரசாங்கங்களும் ஒத்துழைப்பின் அவசியத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாலும் இழுபறி நிலை நீடிக்கிறது. டாக்காவின் சுற்றுச்சூழல் மற்றும் வளக் கொள்கைகளில் இந்தியா அளவுக்கு மீறிய செல்வாக்கை பயன்படுத்துவதாக வங்கதேசத்தில் பல போராட்டக்காரர்கள் குறை கூறி வருகின்றனர். அண்மையில் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். அதன் பின்னர் தீஸ்தா நதி மற்றும் வெள்ளப்பெருக்கு மேலாண்மைக்கான 50 ஆண்டுகால மாஸ்டர் பிளான் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த எல்லைகளில் ஒன்றின் அருகே ஒரு புவிசார் அரசியல் போட்டியாளரால் சுற்றி வளைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது. தீஸ்தா திட்டம் வங்கதேசத்தின் லால்மோனர்ஹாட் மாவட்டத்திற்கு அருகில் இந்தியாவின் சிலிகுரி அருகில் அமைந்திருப்பது உணர்திறன் மிக்கதாக ஆக்குகிறது. கோழியின் கழுத்து என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் குறுகிய நிலப்பரப்பு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கிறது மற்றும் ஒரு முக்கிய தளவாட இராணுவ தமனியாக செயல்படுகிறது. சிலிகுரி வழித்தடத்திற்கு அருகில் சீன ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு கட்டுமானமும் இராணுவ அல்லது உளவுத்துறை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை இந்திய கொள்கை வகுப்பாளர்களும் ஆய்வாளர்களும் பலமுறை வெளிப்படுத்தியுள்ளனர். தீஸ்தா படுகைக்கு அருகில் சீனா செயல்பாட்டு அல்லது கண்காணிப்பு திறன்களை பெற்றால் அது இந்திய துருப்புக்களின் நகர்வுகள் அல்லது உள்கட்டமைப்பை கண்காணிக்கக்கூடும் என்பது நிபுணர்களின் எச்சரிக்கையாக உள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.